எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை கடையல். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அரைக்கீரை. எல்லோரும் வந்து பருப்பு போட்டு சில பேர் கடைவாங்க, இந்த மாதிரி சாதாரணமாகவும் கடைவாங்க கீரை மட்டும் போட்டோம். நம்ம வந்து பருப்பு போட்டு கடைவோம், ஆனால் எங்கள் வீட்டில் 2 பேர் தான், அதனால் எக்ஸ்ட்ரா கடையலை நிறைய இருக்கும் கீரைன்றதுனால வெறும் கீரை மட்டும் போட்டு கடைய போகிறோம். இப்போது நான் எடுத்துருக்கிறது அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதோட 2 வெங்காயம், ரொம்ப பொடிசாக நறுக்கணும்லாம் இல்லை, நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நறுக்கிங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதேமாரி 2 தக்காளியும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா என் பச்சை மிளகா வந்து காரம் கம்மி, அதனால தான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு புளி, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஒரு 2 3 இல்லைன்னா 5 விசில் விடுங்க. குக்கர் சீக்கிரமாக வேகாது, அதனால் நான் 5 விசில் விட போகிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. வெந்த பிறகு நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். குக்கர் விசில் போட்டுட்டேன். இந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பூண்டும் ஒரு சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுக்கலாம் தாளிப்புக்காக. குக்கர் இப்போ விசில் வந்துடுச்சு, 5 விசில். நம்ம இதை கடைஞ்சிட்டு தாளிக்கலாம். கீரை நல்லா வந்துடுச்சு. நம்ம சட்டியில் போட்டு கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். கீரையை நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ தாளிப்போம். பார்த்திங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சோண்டு எண்ணெய். கடாய் காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றோன்னா எண்ணெயும் சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மறுபடியும் கொஞ்சம் சீரகம் சேர்ப்பேன், ஏன்னா ஜீரணமாகும், அதனால். ரெண்டும் பொரிஞ்சிடுச்சு. பூண்டு நசுக்கி தட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துப்போம். இதோட ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் சேர்த்துக்குங்க, நல்லா பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை கடையல் ரெடி. நாங்கள் 2 பேருன்றதுனால நான் அதில் இருந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.